இது நம்ம பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் இது கூட நம்ம சோம்பு, பச்சை மிளகா, புதினா, உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு நல்ல சூப்பரான ஒரு அடை மாதிரியோ இல்லை தோசை மாதிரியோ நம்ம சுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அந்த தோசை ஹெல்த்தியும் கூட. சைட் டிஷ்ஷாக நம்ம இட்லி பொடி, நல்லெண்ணெய் விட்டு சூப்பராக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லை நம்ம தயிர் பச்சடி மாதிரி வெங்காயம்லாம் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. நான் நல்ல ஒரு பிடிக்க போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி